மைசூரை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவன் நீதியும் நேர்மையும் கொண்டவன், அன்பும் அருளும் நிறைந்தவன். அவன் ஒரு சமயம் காட்டுக்குள் வேட்டையாடச் சென்றான். வழியில் வயதான ஒரு விறகு வெட்டியை ஒருவன் தலையின் விறகுகளை சுமந்தபடி வந்தான். மன்னன் விறகு வெட்டியை பார்த்து, தள்ளாத வயதில் இவர் இப்படி கஷ்டப்படுகிறாரே என்று வருந்தினார். பிறகு விறகு வெட்டியை பார்த்து, ஐயா, உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? இந்த வயதிலும் இப்படி பாடுபடுகிறீர்களே என்று கேட்டான். அதற்கு விறகு வெட்டி அரசனை பார்த்து, அரசே, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுது என்னுடன் இல்லை. அவர்கள் தங்களுடைய மனைவியார்களின் பேச்சை கேட்டு தனிக்கிடத்தனம் போய்விட்டார்கள். இப்பொழுது வீட்டில் நானும் என் மனைவியும் மட்டுமே இருக்கிறோம். அதனால் இப்படி பாடுபடுபடி ஆகிவிட்டது என்றார் வயதானவர். இதையை கேட்ட அரசன் அந்த விறகு வெட்டியின் துன்பத்தை போக்குவதற்கு நம் நாட்டில் உள்ள சந்தன காட்டின் ஒரு பகுதியை அவனுக்கு தானமாக வழங்கினான். இதனால் விறகு வெட்டியும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். விறகு வெட்டிக்கு தன்னுடைய சந்தன காட்டை நன்கொடையாக தந்ததில் அரசனுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. ஏனெனில் கிழவனான அவன் சந்தன மரங்களை விற்று அதன் மூலம் வரும் பணத்தை கொண்டு அவருக்குரிய தேவையான வீடு, நிலம் என அனைத்தையும் பெற்று நிம்மதியான வாழ்வை அடைவார் என்பது மன்னன் நினைத்தபடியே நடந்தது. ஆண்டுகளும் பல கடந்தன. அரசன் வழக்கம் போல வேட்டைக்கு செல்லுகையில் எதிரே ஒரு பெரிய செல்வந்தரை மக்கள் கண்டனர். அவருக்கு அளவில்லாத மரியாதையும் கொடுத்தனர். அரசன் அதனை கண்டு அந்த பெரியவரை அரசவைக்கு அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் மன்னர். அரசவையின் வேண்டுகோளுக்கிணங்க பெரியவரும் வந்தார். பெரியவரை பார்த்து மன்னன் கேட்டார், ஐயா பெரியவரே, நீங்கள் யார்? உங்களுக்கு இந்நாட்டு மக்கள் பெரிதும் மரியாதை கொடுக்கிறார்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் மன்னர். உடனே அந்த பெரியவரும் மன்னரை பார்த்து, அரசே, என்னை தெரியவில்லையா? பல ஆண்டுகளுக்கு முன்பு உங்களிடம் அறிமுகமானேன், ஒரு விறகு வெட்டியாய். என் ஏழ்மையின் வறுமையை கண்டு நீங்கள் சந்தன காட்டு மரத்தை ஒரு சிறு பகுதியை எனக்கு நீங்கள் தானமாக அளித்தீர்கள். அதை வெட்டி விற்று வரும் பணத்தை கொண்டு நான் ஒரு பணக்கார செல்வந்தர் ஆனேன். அரசருக்கு பெரும் மகிழ்ச்சி. பிறகு அவர் அந்த பெரியவரை பார்த்தும், மக்கள் உங்களை பெரிதும் மதிப்புக்குரியதாக காரணம் என்னவோ என்று கேட்டார். அரசே, எனக்கு கிடைத்த பெரும் பணத்தை நான் பல ஏழை மக்களுக்கு பள்ளிக்கூடம், மருத்துவமனை கட்டி கொடுத்தேன். சிலர் சொந்த தொழில் தொடங்கவும் உதவியும் செய்தேன். அதனால் தன் மக்கள் என் மேல் பேரன்பு செலுத்துகிறார்கள் என்றனர். மன்னர் தான் செய்த தியானம் எப்படி நற்பயன்களை விளைவிக்கிறது என்று எண்ணி மனதிற்குள் மகிழ்ந்தார். அந்த பெரியவரையும் பாராட்டினார். தானம் செய்வதே சிறந்தது. நம் ஒவ்வொருவரும் தானம் அளிப்பதினால் பலரும் நன்மை பயக்கின்றனர் என்பதை பற்றிய இக்கதையின் விளக்கமாகும். நன்றிகள்.